ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பொது காலத்தின் முதல் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையையும் மற்றியையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையைக் கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 வரை. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, வட இந்தியாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ராம்நாத் என்ற ஒரு திருடன் இருந்தான். பெரிய அளவில் கொள்ளையடிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் பேர் போனவன் அவன். அவனது இருப்பிடத்தை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை காவல்துறை அறிவித்திருந்தது என்றால் அவன் எத்தகைய மோசமானவனாக இருந்திருக்கக்கூடும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட மோசமான திருடனான ராம்நாத் ஒரு முறை ஒரு வீட்டிற்குள் புகுந்து கிடைத்ததையெல்லாம் திருடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்த ஒரு கருப்பு நிற புத்தகம் அவன் கண்களில் பட்டது. அப்புத்தகத்தின் தாள்கள் மிகவும் மிருதுவாகவும் மெல்லியதாகவும் இருந்ததை பார்த்தான். கஞ்சா பழக்கம் உள்ள அவன் கஞ்சாவை மடித்து வைத்துக் கொள்வதற்கு அத்தாள்கள் நன்றாக இருக்கும் என்று எண்ணி அந்த புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டான். ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகத்தின் பக்கங்களை கிழித்து கஞ்சாவை மடித்தான். ஒரு நாள் தற்செயலாக அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு சில வரிகள் அவன் கண்களில் விழுந்தன. அவற்றை அவன் வாசிக்க நேரிட்டது. அவ்வளவுதான். அந்த வார்த்தைகள் அவனது உள்ளத்தை தொட்டன. அந்த புத்தகம் விவிலியம்தான். விவிலியத்தின் வார்த்தைகளால் தொடப்பட்ட அவன் மனமாறினான். காவல்துறையினரிடம் சரணடைந்தான். சிறை தண்டனை கிடைத்தது. சிறையில் பிற கைதிகளுக்கு நற்செய்தி அறிவிப்பவனாக மாறினான். இந்நிகழ்ச்சி கடவுளின் வார்த்தையின் ஆற்றலை நமக்கு எடுத்துரைக்கிறது. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது.
இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்ற இன்றைய முதல் வாசக வரிகளுக்கு மேற்கண்ட நிகழ்வு ஒரு சாட்சியாக விளங்குகிறது. இன்னொரு நிகழ்ச்சியையும் பார்க்கலாம். அமெரிக்காவில் ஒரு பங்கில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சி இது. ஒரு முறை தன் பங்கு மக்களிடம் பங்கு தந்தை, நமது பங்கில் வார இறுதியில் விவிலிய வகுப்புகள் நடத்தலாம் என்று எண்ணுகின்றேன். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டார். ஆலயத்தில் இருந்த 50% மக்கள் இது மிகவும் நல்லது, அவ்வாறே செய்யலாம் என்றனர். பங்கு தந்தைக்கு மிக்க மகிழ்ச்சி. விவிலிய வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் என்று எண்ணினார். ஆனால் திருப்பலி முடிந்த பின்பு அவரை சந்தித்த ஒரு வயதான பெரியவர், தந்தையே, நீங்கள் கேட்ட கேள்வி தவறானது. பங்கில் வார இறுதி விவிலிய வகுப்புகள் நடத்தலாமா என்று கேட்டதற்கு பதிலாக, பங்கில் வார இறுதியில் விவிலிய வகுப்புகள் நடத்தப்பட்டால் அதில் நீங்கள் பங்கேற்பீர்களா என்கின்ற கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் என்றார். பங்கு தந்தைக்கு அந்த பெரியவர் சொன்னது சரி எனப்படவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே கேள்வியை கேட்டார். இப்பொழுது வெறும் 12% மக்கள் மட்டுமே ஆம் என்று பதில் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கடவுளின் வார்த்தையின் ஆற்றலை நம்மில் பலர் அறிவுபூர்வமாக அறிந்திருந்தாலும் அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவது கடினமான ஒன்றாக இருக்கிறது என்பதையே இந்நிகழ்ச்சி நமக்கு எடுத்துரைக்கிறது. இறைவார்த்தையின் மட்டிலான நமது அணுகுமுறையானது கீழ்கண்ட படிநிலைகளை கொண்டது. முதலாவதாக, இறைவார்த்தை நமக்கு வாழ்வையும் நிறைவையும் தரும் என்பதை நம்புவது. இரண்டாவதாக, அறிவுபூர்வமாக நம்பியதை வாழ்க்கைக்கு என்று எடுத்துக்கொண்டு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இறைவார்த்தையை வாசிப்பது. பல வேளைகளில் இறைவார்த்தை ஆற்றல் மிக்கது என்பதை நம்புகின்ற பலர், அறிவுபூர்வமாக நம்புகின்ற பலர் அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதில்லை, அதாவது அதை வாசிப்பது கிடையாது. எனவே இறைவார்த்தையை ஆழ்ந்த நம்பிக்கையோடு வாசிப்பது இரண்டாவது நிலை. மூன்றாவது, ஆழ்ந்த நம்பிக்கையோடு வாசித்த இறைவார்த்தையின் ஒரு சில வசனங்களையாவது மனதில் இருத்தி நாள்தோறும் தியானிப்பது. நான்காவது, இறைவார்த்தை நமக்கு விடுக்கின்ற சவால்களை அன்றாட வாழ்க்கையில் செயல்பாடாக மாற்றுவது. இந்த 4 படிநிலைகளுக்கும் யார் தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே எபிரேய நூல் ஆசிரியரோடு சேர்ந்து கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்று சொல்ல முடியும். ஜெபம். இறைவா, ரணமாக்கும் மனித வார்த்தைகள் நடுவே குணமாக்கும் உமது வார்த்தையை நாங்கள் நாளும் வாசித்து வாழ்வாக்க வரம் தாரும். ஆமென். இறைவார்த்தை உயிருள்ளது, இரு பக்கமும் கூறியது. இறைவார்த்தை உயிருள்ளது, இரு பக்கமும் கூறியது. ஆற்றல் வாய்ந்தது, அழகும் நிறைந்தது. ஆற்றல் வாய்ந்தது, அழகும் நிறைந்தது. இறைவார்த்தை தேவையானது, இறைவார்த்தை உயிருள்ளது, இரு பக்கமும் கோரியது. இறைவார்த்தை உயிருள்ளது, இரு பக்கமும் கோரியது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு ஊடுருவல், மூட்டினையும் மச்சையையும்
மற்றையையும் அவ்வாறே ஊடுருவும் வார்த்தை இது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு ஊடுருவல். மூட்டினையும் மற்றையையும் அவ்வாறே ஊடுருவும் வார்த்தை இது. இறைவார்த்தை 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 தேவையானது. இறைவார்த்தை உயிருள்ளது, இரு பக்கமும் கோரியது. சிந்தனையையும் நோக்கத்தையும் சீர்தூக்கி பார்க்கின்ற வார்த்தை இது. உயிரினையும் உடலினையும் வேர்விட்டு பார்க்கின்ற வார்த்தை இது. சிந்தனையையும் நோக்கத்தையும் சீர்தூக்கி பார்க்கின்ற வார்த்தை இது. உயிரினையும் உடலினையும் வேர்விட்டு பார்க்கின்ற வார்த்தை இது. இறைவார்த்தை 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 தேவையானது. இறைவார்த்தை உயிருள்ளது, இரு பக்கமும் கூறியது. இறைவார்த்தை உயிருள்ளது, இரு பக்கமும் கூறியது. ஆற்றல் வாய்ந்தது, அழகும் நிறைந்தது. ஆற்றல் வாய்ந்தது, அழகும் நிறைந்தது. இறைவார்த்தை தேவையானது. இறைவார்த்தை உயிருள்ளது, இரு பக்கமும்